ஹாய், இன்னைக்கு ஹோலி தான் செலிப்ரேட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் ஹோலி கோடிங் போட்டாச்சு ஹோலி செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தா லீட் கோட்ல ஒரு கோடிங்கும் இல்லை. சரி வெப்லனா சர்ச் பண்ணலான்னு பார்த்தா இப்போ ஹேக்கர் எத்தில் வந்துச்சு. ஸோ ஹேக்கர் எத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கோடிங் ரவுண்டில் கேட்பாங்களே, ஸோ அதே ஃபார்மேட்லேயே கொடுக்குறாங்க. ஸோ யாருன்னா வந்துட்டு இப்போ கோடிங் ரவுண்டு இல்லை கம்பெனிக்கு எதனா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா ஹேக்கர் எத்தில் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா அந்த ஃபார்மேட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நானே நிறைய கம்பெனி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணல. ஸோ அப்போல்லாம் வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ரியலாக போடுறப்போ உங்களுக்கு நல்ல இதுவாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ப்ராடக்ட் பேஸ் கம்பெனி தான் லீட் கோட் மாதிரி கேட்பாங்க. சின்ன சின்ன கம்பெனிலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் சர்வீஸ் பேஸ் கம்பெனிலாம் இந்த கோடிங் தான் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இன்புட் அவுட்புட் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் டேரெக்டாக கோடிங் உள்ள சைட் ஆகலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரோ டிப்பும் கூட. ஸோ இந்த கோடிங்கில் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி ஃபெஸ்டிவல்ன்றதால மாங்க்ன்றவர் வந்து ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கிரீன்னு சொல்லிட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சுறாங்க. ஸோ இவர் எத்தனை சாக்லேட் எடுத்துன்னு போனால் எல்லா வீட்டுக்கும் சாக்லேட் கொடுக்க முடியும் அப்படின்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வாங்க அப்படியே கோடிங்கில் பார்ப்போம். கைஸ், அவசரப்பட்டு ஹேக்கர் இடத்துக்குள்ளே போயிட்டு இது லீட் கோட் மாதிரிலாம் இல்லை, நம்ம டெஸ்ட் கேஸ்க்குமே கோட் போடணும். அதாலேயே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கோட் எழுதணும். வந்து NQSன்னு இருக்குல்ல, ஸோ இதே மாதிரியே நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்கும். ஸோ அதால் ஃபஸ்ட்டே நான் வந்து டெஸ்ட் கேஸ் வந்து ஃபங்க்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஹவுஸ் இருக்குது, Qனா அதில் இருக்கிற கொரிஸ், வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் வரப்போ ஒரு சாக்லேட் நான் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி அந்த குத்துருக்க இன்புட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் மாறி இருக்கும். ஸோ ஐ மீன் ரெட்லேருந்து க்ரீன் மாறும், அப்போ தான் ஒரு சாக்லேட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டெஸ்ட் கேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சாக்லேட் இருக்கும். அப்புறம் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ரெட்லேயே தான் சர்க்கிள் பண்ணும். ஐ மீன் இது வந்து சர்க்குலர் ஃபார்ம். ஸோ அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் எதுவும் சாக்லேட் எடுக்க தேவையில்ல. ஸோ அதே தான் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட்லேயே சுற்றும் ஃபஸ்ட்டு. ஸோ அதால் எந்த சாக்லேட் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. லாஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டுக்கும் வந்து டெஸ்ட் கேஸ் இருக்கும். ஸோ அந்த NQS வந்து இது எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி போடும். ஸோ இதில் வந்து நிறைய டெஸ்ட் கேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லையுமே கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஸோ நம்மளும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி கோடிங் போட்டு காட்டுறேன். ஐ மீன் லைவாக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, பட் மோஸ்ட்டாக இனிமேல் வர ஃபியூச்சர் கோடிங்ஸில் வந்துட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். யூடியூப் வீடியோ கூட மேபி போடுறேன் சண்டே. ஸோ அதை தாங்க முக்கியமாக கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம ஃபாலோ சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ டடா.